நாம் தினமும் பார்க்குற ராசி பலனில் 5வதாக வரக்கூடியது இந்த சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான பயன்கள் என்ன, என்ன செஞ்சால் பாதகமான பயன்களிலிருந்து விடுபட்டு வர முடியும், ஒரு சில விஷயத்தை நீங்கள் தவிர்ப்பதன் மூலம் பல முன்னேற்றத்தையும் இந்த வாரம் உங்களால் உங்களோட வாழ்க்கையில் அடைய முடியும். இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ராசியின் அதிபதி ராஜ கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் அப்படிங்கிறதுனால இந்த சிம்மராசி என்பர்கள் எப்பொழுதுமே ராஜபோகத்தோடு இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதை எந்த காரணத்தை கொண்டுமே மாற்றிக்கொள்ளது உங்களுக்கு உங்களுடைய அகராதியில் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சிந்தனை, சொல், செயல் அப்படின்னு எல்லாத்துலேயுமே வேகம் காட்டக்கூடிய நீங்கள் அதற்கான பலனையுமே உடனே எதிர்பார்ப்பீங்க. உங்கள் பின்னாடி இருந்துட்டு குறை கூறுறதும் உங்கள் கூட இருந்துக்கிட்டே துரோகம் செய்கிறதும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். அப்படிப்பட்ட நபர்களை மன்னிக்கவும் மாட்டீங்க. உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சூடாகவும் சுவையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த சிம்மராசி அன்பர்கள் எப்பொழுதுமே உங்களோட வாழ்க்கையில் அனைத்து விஷயத்திலுமே முன்னேற்றம் ஒன்றே குறிக்கோள் அப்படின்னு வாழக்கூடியவங்களா இருக்கீங்க. இவ்வளவு சிறப்பான குணம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கண் திருஷ்டி கோளாறுகள்லேருந்து விடுபடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயம் இந்த கருங்காலி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அது ஒரிஜினல் கருங்காலியாக இருந்தால் ரொம்பவுமே பயன் தரும் வகையில் அமையும். உங்களுக்கு ஒரிஜினல் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா தான் நான் சொல்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்க முடியும். 90 87 67 77 89 இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷனுமே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும் அப்படின்னு, அது ஒரிஜினல் கருங்காலிங்க, ஒரிஜினல் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வாரத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்தாலுமே பயப்பட வேண்டாங்க. ராசியை சனி பார்த்த காலத்தில் இதுவரைக்கும் ஏற்பட்ட பாதிப்புகளை எல்லாமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மன தைரியம் வரும். பொருளாதாரத்தில் இருந்த சிக்கல்களில் இருந்த பின்னடைவு நீங்கி நன்மைகள் அதிகரிக்க போகுது. வாக்கால் தொழில் நடத்தும் வழக்கறிஞர்கள், பேச்சாளர்கள், விற்பனை பிரதிநிதிகள் உங்கள் எல்லாருக்குமே வருமானம் அப்படிங்கிறது இரட்டிப்பாக போகுது. வேலை தேடுறவங்களுக்கு நேர்முக தேர்வில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் படிப்படியான முன்னேற்றங்கள் வரும். உங்களோட திறமையை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உண்டாகும். இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் தொடர்ந்து சிவபெருமான வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய சங்கடங்கள் அனைத்துமே உங்களை விட்டு நீங்கும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் இது வீடியோ பதிவின் கமெண்ட்டில் அம்மன் தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளாலும் சிவபெருமானின் அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் உங்களுக்காக செஞ்சுக்கிறோம். சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் நன்மை உண்டாகும். இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்துக்கு குரு பகவானின் பார்வையால் இப்போ வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே உங்களை விட்டு நீங்கக்கூடிய யோகம் தாங்க இந்த வாரம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தடைபட்டு இருந்த வேலைகள் சுறுசுறுப்பாகவும் கூடிய விரைவிலும் செஞ்சு முடிக்கக்கூடிய யோகம் அமைய போகுது. லாப செவ்வாயால் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். ரியல் எஸ்டேட், பில்டர் தொழில் இது எல்லாமே நல்ல ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது இந்த வாரம். அதுவும் ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய சொத்து சேர்க்கையுமே அமைய போகுது. அதன் பிறகு பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களோட கனவுகள் நனவாக போகுது. உடல் நிலையில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் குறைய போகுது. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீராகவும் அமைய போகுது. சுக்கிரனும் புதனும் வக்கரமாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலுமே நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியமாக உங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அதன் பிறகு உத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு சூரியன் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய யோகமும் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அரசு பணியாளர்கள் இடமாற்றத்திற்கு முயற்சி மேற்கொள்ளலாம். செவ்வாயால் உங்களோட நிலை நல்ல ஒரு உயர்வுக்கு வரப்போகுது. நீங்கள் துணிச்சலோடு செயல்பட போகிறீங்க. தடைபட்டிருந்த வேலை சுறுசுறுப்பாகவும் நடந்து முடிய போகுது. உங்களோட செயல்களை கண்டு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைவருமே ஆச்சரியப்பட போகிறாங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது ஒரு லாபம் நிறைந்த வாரமாக அமைஞ்சிருக்கு. அதுவும் உணவு சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு லாபம் இருக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து தாங்க இருக்கும்.
கூட வேலை செய்கிறவங்களுமே சரி, மேல் அதிகாரிகளும் சரி, சில பிரச்சனைகள் அவங்க கூட உங்களுக்கு வரலாம். அதனால் உங்களோட வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது ரொம்பவும் சிறப்பு. புது வேலையை தேடுறதை விட இருக்கிற வேலையை எப்படி தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் சிந்திப்பது புத்திசாலித்தனம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்துறது நல்லது. தினமும் காகத்திற்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணவுப் பொருட்களை வச்சுட்டு வாங்க. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய சாதகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, செவ்வாயால் லாபஸ்தானத்தில் இப்போ இருக்கிறார். இதன் மூலம் சுக்கிரனுமே அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார். ரெண்டுமே உங்களுக்கு நன்மை தரும் அமைப்புகள் தாங்க இந்த வாரம். பொதுவாகவே ராசிநாதன் ராசியை பார்க்கும் பொழுது ராசியின் பலம் அப்படிங்கிறது அதிகரித்து இருக்கும். அந்த அடிப்படையில் சூரியன் சொந்த ராசியை இப்போ பார்த்துட்டு இருக்கார். இதன் மூலம் உங்களோட ராசிக்கு பலம் தாங்க அதிகரித்து காணப்பட போகுது. தம்பதிகளுக்குள் இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை அதிகரிக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே வெற்றி பாதையை நோக்கி செல்லும். எடுத்த அனைத்து காரியங்களுமே வெற்றியை தேடித்தருங்க. அரசாங்க போட்டித் தேர்வுகளில் நீங்கள் வெற்றி பெறும் யோகம் இருக்குது. சுக்கிரனின் பலமான பார்வை உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். அதுவும் கலைஞர்களுக்கு எல்லாமே இந்த காலம் ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வரும் வாய்ப்புகளை நீங்கள் முறையாக சீராக பயன்படுத்திட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு இந்த சமயம் அதிகரித்து காணப்பட போகுது. நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, 10ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறதுனால ஜீவனஸ்தானம் பலவீனப்பட்டிருக்குது. இதன் மூலம் புதிய தொழில் முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போட்டால் நல்லது. சிலருக்கெல்லாம் விரும்பத்தகாத இடமாற்றங்கள் வரலாம். அதனால் கவனமாக உங்களோட செயல்களில் நீங்கள் ஈடுபடணும். செய்யும் வேலையில் கொஞ்சம் திருப்தி இல்லாதது மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பண இழப்புகள் வரலாம். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கடன் கொடுக்கறது வாங்கிறது இந்த 2 விஷயத்திலையுமே நீங்கள் கவனத்தை கையாளணும். 7ல் சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால குடும்பத்தில் அவ்வப்போது தேவையற்ற வாக்குவாதங்கள், குழப்பங்கள் வரலாம். உடல் நலனையுமே நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது. மேலும் பரிகாரமாக இந்த மாதிரியான பிரச்சனை தீர என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஆலய தரிசனம் பரம சௌக்கியத்தை கொடுக்கும். பூஜை அறையில் தினமும் மாலை 5 மணிக்கு மேலே ஒரு விளக்கேற்றி சிவபெருமானை பூஜித்து வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் உண்டாகும். சிவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்குங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு பணவரவு உங்களோட முயற்சியால் திருப்தி தரும் வகையில் அமையும். தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாது. இருந்தாலுமே உங்களோட தேவையான விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்துறது நல்லது. மேலும் சிம்மராசி அன்பர்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது திறமையான செயல்களால் திருப்தி தரும் வகையில் அமையும். தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் நிம்மதியாக இருப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல ஒரு அந்யுன்யம் அதிகரித்து காணப்பட போகுது. நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமான வகையில் முடியும். சிலருக்கெல்லாமே வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புமே ஏற்படும். உடல் நலனில் அவ்வப்போது சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து நீங்கும். உரிய சிகிச்சையால் உடனுக்குடன் சரியாகிடும். உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் அமையும். சண்டை போட்டு பிரிஞ்சிருந்த உறவினர்களுமே இப்போ ஒன்று கூடி மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு. வேலைக்கு செல்லக்கூடியவங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை உண்டாகும். வேறு வேலைக்கு போகலாமா அல்லது இதே வேலையை செய்யலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க எல்லாமே புதிய முயற்சிகளை கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க. சாதகமான வாய்ப்பு உங்களுக்கு கூடிய விரைவில் வரும். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். லாபம் நீங்கள் நினச்ச மாதிரி உண்டாகும். மனதில் தேவையில்லாமல் ஏற்படுற சஞ்சலத்தால் மன நிம்மதி குறையுங்கிறதுனால தேவையற்ற விஷயத்தை மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, பணம் கடன் வாங்குறதையோ கொடுக்கறதையோ இந்த வாரம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. இதன் மூலம் பல பிரச்சனைகள் வரும். மன நிம்மதி இழக்கக்கூடும். அதனால தான் பண விஷயத்தில் போதுமான வரை கவனமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்குமே மன நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு வாரம். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் இந்த வாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தா 11, 12. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 4, 5, 7. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். உங்களுடைய பூஜை அறையில் தினமும் தீபம் ஏற்றி சிவபெருமானை நினைத்து வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றமும் வீட்டில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையும் இருக்கும். சிவனின் பரிபூரண அருளும் பெற்று சிம்மராசி அன்பர்கள் வளமுடன் வாழ வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு, இப்போ சொன்ன எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக இருப்பதன் மூலம் இந்த வாரம் சிறப்பான பயன்களையும் பெற முடியும்.
மேலும் இதுவரைக்கும் உங்களை தொல்லை தந்துட்டு இருந்த நோய் தொந்தரவு எல்லாமே உங்களை விட்டு விலகிடும். வரவுக்கு மேலே செலவு இருந்தாலுமே பண தட்டுப்பாடு இருக்காது. மருத்துவ செலவுகள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உடல் ஆரோக்கியத்தில் உண்டாகும் இந்த வாரம். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. இப்படி நீங்கள் செய்கிறதன் மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.